வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்கிறோம். தேவன் தானியேலுக்கு கொடுத்த ஞானத்தை பற்றியும், எப்படி தேவன் தான் ஹீ கண்ட்ரோல்ஸ் த என்டையர் எர்த் அப்படின்றது குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நிறைய பேருக்கு என்ன நம்ம நினைக்கிறோன்னா நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு. இல்லை, காட் கண்ட்ரோல்ஸ். என்னைக்கு நம்ம அந்த எண்ணத்துக்குள்ளே போகிறோமோ நம்ம விசுவாசம் தன்னால் அவர் மேலே வளரும். தேவன் பேரில் விசுவாசமாக இருங்கள் என்று தான் இயேசு சொன்னார். இப்போ தேவன் பேரில் விசுவாசமாக இருந்ததுனால தான் தானியேல் அந்த ராஜா முன்னால் நிற்க முடிஞ்சது. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ராஜா என்ன சொல்கிறாரு, சாஸ்திரி எல்லாரையும் கூப்பிட்டு மொத்தமாக கனவு கண்டேன் அப்படின்றாரு. அப்புறம் கனவை அர்த்தத்தை சொல்லுன்றாரு. அப்புறம் தடால் பல்ட்டி அடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, நேராக போய் கனவையும் அர்த்தத்தையும் சேர்த்து சொல்லுன்றாரு. இது கூட தேவனுடைய செய்கை தான். ஏனென்றால் வேற யாராலும் அது செய்ய முடியாது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷனால் தான் செய்ய முடியும். இட்ஸ் அ டிஃபிகல்ட் திங். ஸோ தானியேலுக்குள்ள விசிஷ்ட ஆவியை தேவன் கொடுத்ததுனால அவனால் அதை பார்க்க முடிந்தது, கனவையும் பார்க்க முடிச்சு, அதோட பதிலையும் பார்க்க முடிந்தது. அதை கொண்டு அவர்கிட்ட சொல்கிறார். இப்போ தான் நேற்று தான் அந்த கனவை பற்றி படித்தோம். இப்போ அதை ஃபுல்லாக பார்ப்போம். 31 தானியேல் 2ஆம் அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. சரி, அவன் ரூபத்தை அவனுக்கே போட்டு காமிக்கிறார். தேவன் ஒருத்தருக்கு சொப்பனத்தின் மூலமாக பேசுவார். அந்த சொப்பனத்தின் மூலமாக பேசும்போது சொரூபத்தை பார்க்குறான். சொரூபத்தை பார்த்து பயந்துடுறான். இப்போ அந்த ராஜா உண்மையாக பயங்கரமானவன் தான் இருந்தான். இப்போ ஆக்சுவலாக யாரை வேணாலும் கொல்லுன்றான் டப்புன்னு. இது பாருங்கள், இந்த இடத்துல அதன் பெரிய சிலை கண்டு சிலை மிக பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. இங்கே ப்ராப்ளம் என்னென்ன ராஜாவுக்கு வந்துருச்சுன்னா, நமக்கு முன்னால் ஒரு சிலை இருக்குதே, இல்லை அந்த சிலையை அவரை தான் டிபிக்ட் பண்ணுது. இது தெரியாமல் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க அந்த ட்ரீம்ஸில். ஐயோ, எனக்கு முன்னால் ஒரு பெரிய உருவம் வந்துச்சு, நான் பயந்துட்டேன், அது நான் டெஸ்ட்ராய் பண்ண போகுது. நோ, இஃப் யூ ஹாவ் ஃபெய்த், நோ வெப்பன் தட் ஃபார்ம்ட் அகேன்ஸ்ட் தி ஷால் ப்ராஸ்பர். அப்போ உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்க பண்ணாத போகும்னு வசனம் சொல்லியிருக்குது. அதை தான் நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும் போது அது நடக்காது. எந்த ஒரு ஆளும் இவ்வளோ பெரிய வச்சுக்கிறாட் பண்ணிட்டாங்க, அவ்வளோ பெரிய காரியம் பண்ணிட்டாங்க, இந்த ஆள் தான் உருவத்தை பார்த்து பயப்படுறேன். இது காட்டுதுன்னா நம்மள நிறைய பேர் நம்ம நிழலை பார்த்தே பயப்படுவோம். நம்ம நிழல் தான் லைட் போட்டவுடனே ஒரேரமாக தெரியும். இதை பார்த்தவொடனே பயந்துடுவாங்க. எதுக்கு பயப்படுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒன்று தான்டா பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நம்ம. இப்போ இந்த ராஜாவுக்கு இந்த ப்ராப்ளம் வந்துருக்குது. தன்னைத்தானே பார்த்து பயந்துட்டு இருக்கிறாரு. இப்போ அடுத்த வசனம் பாருங்க. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. யோசனை பண்ணி பாருங்க, தலையில மேல பொண்ணு கோல்டன் நீரா, அதுக்கப்புறம் அப்படியே குறைச்சிக்கிட்டே வருது. அதன் மார்பு புயங்களும் வெள்ளி ஆயிடுச்சு. தடால்னு கிரேட் கம்மியாகுது. வெள்ளியும் அதன் வயிறும் தொடையும் வெண்கலமாச்சு. இன்னும் கிரேட் இறங்குது. அடுத்தது அதன் கால்கள் இரும்பு, இப்போ வேல்யூலெஸ்ஸாக போகுது. அதன் பாதங்கள் இரும்பும் களிமண் ஆயிடுச்சு, மண்ணாக போயிடுச்சு.
இப்போ அந்த மாதிரி ஒரு சிலையை நிற்க வச்சு நம்ம வடிவமைச்சு பார்த்தோம்னா அது ஸ்டெபிலிட்டி இருக்காது. இங்கே கர்த்தர் என்ன சொல்ல வராருன்னா அவர்கிட்ட, நீ எவ்வளோ பெரிய கிங்டத்தை கட்டினாலும் நான் ஒரு கிங்டத்தை ஸ்தாபிக்க போகிறேன், அதுதான் வந்து பெர்மனண்ட்டாக நிற்கும். அதுதான் கல். அந்த கல் தான் இயேசுனது. இப்போ வந்து இது புரியாமல் இந்த ராஜாவுக்கு குழப்பமாயிடுச்சு. என்னடா இது, கல் வந்தது டமால் அடிச்சுக்குது, சிலையை காலி பண்ணிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது எவனும் சொல்லவும் மாட்டேன்றான். நம்மளுக்கு முன்கோபக்காரர், கையை வச்சா வெட்டிடுவோம், குத்திடுவோம். இப்போ இவர் யோசனை பண்ணி பாருங்கள், இந்த ராஜா அவ்வளோ சாஸ்திரிகளையும் எல்லாரையும் வெட்டி போட்டிருந்தாருன்னா அவருக்கு இந்த பதில் கிடைக்குமா? ஒரு நாளும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஆனால் இப்படி தான் நினைப்பாங்க ராஜாக்கள். ஏன்னா அவங்களுக்கு அல்டிமேட் அத்தாரிட்டி இருக்கும். கிங்டம், அதாவது கிங்ஸ் டாமினேஷன். இப்படி இருக்கும்போது ஒரு ராஜா இப்படி தான் அரசாள்வான். அதனால தான் நீங்கள் வந்து டெமோக்ரஸி படிக்கிறதுக்கு முன்னால் கிங்டம் தான் அனுச்சு. முதல்ல அந்த கிங்ஸ் எல்லாம் எப்படி ரூல் பண்ணாங்க நம்ம தமிழ் ஹிஸ்ட்ரியிலே இருக்குது. ஒரு ராஜாவை புகழ்ந்து புலவர் பாட்டு பாடினா அவருக்கு தங்கமும் வெள்ளியும் அவர் எடைக்கொப்பான பொண்ணையும் கொடுத்து அனுப்புவாங்க. இப்போ அவனுக்கு சம்பளமே என்ன, பாட்டு பாடியே சம்பாதிக்கிறான். இதுலேருந்து தெரியும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் பாட்டு பாடினீங்கன்னா கூட காசு கொடுக்க மாட்டான் இன்றைக்கி இருக்கிறவனுங்க. அன்றைக்காவது காசு கொடுத்தானுங்க. தமிழையோ தமிழ் ராஜாவையோ குறித்து பாடினா ஏதோ ஒரு பரிசு கொடுப்பாங்க. இன்றைக்கு பாடினா உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. சார் அது கூட கொடுக்கறது டவுட்டு. அதில் திருடி ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ நம்மளே யோசனை பண்ணோம். கிங்டம் காலத்தில் ராஜா எல்லா புலவர்களும் மதிக்கப்பட்டார்கள். இந்த காலத்தில் ஒரு புலவரும் மதிக்கப்படலை. புலவரே தானே திருட போயிடுவோம். இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை முறை இருந்துச்சு. கிங்டம்னா கிங்ஸ் டாமினேட். ஏன் கிங்டம் கடத்தர் அலோவ் பண்ணார்னா, அவர் ஒரு ராஜா எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் நீதியும் நியாயத்தையும் எல்லாத்தையும் செய்து இரக்கமுள்ளவர்களாக இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் அவருடைய ராஜ்யபாரம். அவர் தன்னை மாதிரி இருக்கணும்னு பார்க்குறாரு ஒவ்வொரு ராஜாவும். ஆனால் இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க. அவங்க கையில் எல்லாமே பொறுப்பு இருக்குது. இன்றைக்கி ராஜா தேவன் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தரமாக இருக்கிறார். அவர் கையில் எல்லாம் இருக்குது. அதுக்காக அவர் ஈவன் தப்பு செய்கிறவங்க எல்லாரையும் கொண்டுடுறாரா? இல்லை. அவன் அக்கிரமத்தின் அளவு நிறைவு பண்ணுற வரைக்கும் விட்டு தான் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் போடுறாரு. இப்போ ஏனென்றால் ஒருத்தர் கண்டினியூஸாக தீமை பண்ணிக்கொண்டே இருக்கிறான். அவனுக்கு தீமை பண்ணுதேலே தொழிலாக இருக்குது அப்படின்னுச்சுன்னா தென் கர்த்தர் இன்டர்ஃபியர் பண்ணுவார். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஒரு ஆள் இருந்தார். இப்போ இல்லை, அவருக்கு கொண்டு பாவன் கொண்டு வச்சோம். அவருடைய வேலை என்னது, சும்மா இருக்கிறது. ஆனால் எல்லாட்டையும் ஒம்ப எடுத்துட்டு கடைசியில் நானும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் முடியாமல் தான் இருந்தேன். ஆனால் அவரே தன்னோட டெஸ்டினேஷனை தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டார். அவருக்கே புரியல. அவர் பாட்டு கண்டு போயிட்டார். இங்கே குப்பை கொட்ட முடியாதுறான்னு. ஏனென்றால் இங்கே சும்மா இருக்கிறவங்களுக்கு மரியாதை கிடையாது. வேலை செய்யணும். ஊழியம் செய்ய வந்தேன் என்று சொல்லுவாங்க. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்க இப்படி தான் சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஊழியமும் செய்ய மாட்டாங்க, எந்த இதையும் செய்ய மாட்டாங்க, சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஊழியமா. ஒரு வேளைக்கு இப்படி சொல்கிறாங்க போலுக்கு, நான் யாரையும் தொந்தரவு பண்ணாமல், நான் அழிக்காமல், நாசம் பண்ணாமல் இருக்கிறேன், அதே ஒரு பெரிய ஊழியம்தான் அப்படின்னு நினைக்கிறாங்க போலுக்கு. தெரில, அது அவங்க தான் பதில் சொல்லி ஆகணும். நீ கர்த்தருடைய ஊழியம் வந்தால் அது செய்ய வந்தேன்னா உன்னை தாழ்த்திக்கிட்டு போ, எல்லாருக்கும் உதவி பண்ணு, 4 பேருக்கு உதவி பண்ணு.
உபத்திரமாக இருக்காத. இன்றைக்கி மனுஷனுடைய எண்ணங்கள் பாருங்கள் எவ்வளோ கொடுமையானதாகவும் தீமையானதாகவும் இருக்குது. சும்மா இருக்கிறது ஒரு இது. ஒருத்தர் பைபிளில் தேவன் எழுதியிருக்கார், வேலை செய்ய மனதில்லாது இருந்தார், சாப்பிடவும் கூடாது. ஆனால் அவர் 24/7 சாப்பிடுவார். நல்ல அது ஒரு கேரக்டர். இந்த மாதிரி நிறைய மனுஷங்களை பார்க்குறேன், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இப்போ இந்த ஆளை கொண்டு போய் இந்த ராஜா கிட்ட விட்டுருந்தா என்ன பண்ணியிருப்பான்? கல் இழுக்க விட்டுருவான். சரி, எனிவே இது இப்போ பார்ப்போம். இப்போ எதுவுமே ஸ்டேபிள் கிடையாது உலகத்தில், நிலையற்ற உலகம் இதுதான். இந்த ராஜாவுக்கு அதை தான் தேவன் காமிக்கிறார். நீ உன்னை தலையில் பொண்ணா மாதிரி உன்னை வச்சுருக்கேன், உனக்கு அப்புறம் இன்னொரு கிங்டம்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் போயிடும். கடைசியில் இரும்பு வரும், அதுவும் போயிடும், அதுக்கப்புறம் எல்லாம் போயிடும். இது கர்த்தர் வந்து அந்த ராஜாவுக்கு காட்டுறாரு கடைசி காலம் எப்படி இருக்கும்னு. இப்போ படிப்போம். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பறத்தை போலாயிற்று. பதரை போலாயிற்று, பறந்து போயிடும். அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. காத்தடிச்சா பறக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க கடைசியில். இப்படிதான் மனுஷனுடைய எண்ணங்களும் அவனுடைய யோசனைகளும் அவனுடைய எல்லாமே. காத்தடிச்சா 104ஆம் சங்கீதத்திலே, அது 103ஆம் சங்கீதத்திலே தான் போட்டிருக்கு. எடுத்து வாசித்து பார்ப்போம். 103, 15, 16. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். இதுதான் மனுஷனுடைய நிலைமை. அப்படியே டபால் ஒரு நாள் பெற்று வருவார், ஒரு நாள் விதவிதமாக கலராக ட்ரெஸ் பண்ணுவார், எல்லாம் போடுவார், கடைக்கு போவார், ஏதாவது ஒரு கடைக்கு போவார், அங்கே போய் விதவிதமாக சட்டையை போட்டுக்குவாங்க. இந்த சட்டையை போட்டுட்டு ஜாலியாக கொஞ்ச நாள் சுற்றுவாங்க. அப்புறம் அவங்களுக்கே பத்தாது இந்த சட்டை கொஞ்ச நாளில். அதுக்கப்புறம் அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாது, அதுவும் காணாம போயிடும், சட்டையும் காணாம போயிடும். ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா சுற்றுவாங்க அந்த வயசு வரைக்கும். கடைசியில் வயசு ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, வயசாகிடுச்சோ இல்லாட்டி அதுக்கு முன்னால் எண்டு வருதோ, அவங்க காற்று பதறடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். அவங்க ஒரு நாளுக்கு அப்புறம் அவர் செத்தும் போயிடுவார். செத்து போயிட்ட பிறகு கல்றக்கிட்ட போக கூட மனுஷனுக்கு மாட்டாங்க, ஏன்னா அங்கே பேய் இருக்கும்னு சொல்லிட்டு. அப்படின்னு மனுஷன் நான் நினைக்கிறது. கல்ற பேய் இருக்கிறது உண்மைதான். ஆனால் சில பேர் அதுக்கு போய் டெக்கரேட் பண்ணி அதையும் கும்பிடுறாங்க. சரி, பாருங்க. காற்று அதன் மேல் வீசின உடனே, காற்று அதன் மேலே போதுன்ற காற்று வீசும். உன் வாழ்க்கை உனக்கு போதும் அப்படின்ற ஒவ்வொரு மனுஷனும் காற்று வீசும். அதை வீசின உடனே டப்புன்னு அறுந்து போய்டுறான். பட்டம் காத்தாடி விடுவாங்களா சின்ன பசங்களை, நான் கூட நிறைய விட்டுருக்கேன் காத்தாடி. அது ரொம்ப தூக்கமாக இருக்கும். நம்ம காத்தாடி டீலில் போயிடுச்சுட்டான், டீல் போடுவோம், 2 காத்தாடியும் டீல் போட்டுக்கிட்டே இருக்கோம். இது அதை வெட்டும், அதை வெட்டும், இது வெட்டும். அதுக்கு அதில் ரொம்ப த்ரில்லிங் எஃபெக்ட்னால் அதை அப்படி இழுக்கும்போது சிறுன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அதுதான் த்ரில்லிங் எஃபெக்ட்டு. பட்டால்னு காண்டுக்கும், நூல் அறுந்து போயிடும், அது அப்படியே போயிடும். அதை தேடிட்டு 4 பேர் ஓடுவான், அந்த 4 பேர் மேலே பஸ் இடிக்கும், அவன் செத்து போயிடுவான். மனுஷன் வாழ்க்கையை பாருங்கள் எப்படி எல்லாம் இருக்குதுன்னு.